தாம்பரத்தின் மெரினா என்று அழைக்கப்படும் புனரமைக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் கல்வெட்டை திறந்து வைத்து பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தனர். தாம்பரத்தின் மெரினா என்று அழைக்கப்படும் தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழ்நாடு நீர்வளத்துறையால் 25 கோடியில் ஏரியில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணியின் ஒரு பகுதியாக ஏரியில் கழிவுநீர் உட்புகுவது தடுக்கப்பட்டு ஏரி அதன் கொள்ளளவு ஆழப்படுத்தப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு நன்னீர் ஏரியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ஏரியில் வெள்ளத்தடுப்பு பணிகளும் செய்து முடிக்கப்பட்டு சிட்லப்பாக்கம் பகுதி வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏரியினை பொதுமக்கள் பயன்படுத்தும் வண்ணம் நீர்வளத்துறையால் நடைபாதைகள், திறந்தவெளி அரங்கம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாடு வனத்துறையால் ஏரியில் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்பட்டதுடன் தாம்பரம் மாநகராட்சியால் சிறுவர் பூங்கா அமைத்தல் போன்ற பணிகள் செய்து முடிக்கப்பட்டு மக்கள் காலை மாலை வேளைகளில் நடைப்பயிற்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு மையமாக பிரபலமானது. ஆனாலும் அந்த திட்டமிட்ட பணிகள் முழு அளவில் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று மாலை திறக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் டி. ஸ்னேகா தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, E. கருணாநிதி, மேயர் க. வசந்தகுமாரி ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், சாக்கடை நீராக இருந்த சிட்லப்பாக்கம் ஏரிக்கு அரசு 25 கோடி ஒதுக்கீடு செய்த நிலையில் கழிவுநீர் தடுக்கப்பட்டு ஏரியை ஆழப்படுத்தி நடைபாதை, பூங்கா, சிறுவர் விளையாட்டு பூங்கா என பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதல் வசதிகள், அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையங்கள் என அரசு பல்வேறு திட்டங்களை விரைந்து நிறைவேற்றியுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, மேலும் இந்த சிட்லப்பாக்கம் ஏரி பணியை முழுமைப்படுத்த 8 கோடி நிதி தேவையுள்ளது. இதனால் அரசு சார்பாக மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி நிர்வாகமுமான தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து திட்ட மதிப்பீடு 8 கோடி ஒதுக்கி விடுபட்ட பகுதியில் நடைபாதை அமைத்து முழு அளவில் ஏரியை சுற்றி வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் D. காமராஜ், பகுதி கழக செயலாளர் சுரேஷ், கவுன்சிலர் ஜெகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், நலச்சங்கத்தினர், உள்ளூர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் அவர்களுக்கு தாம்பர சட்டமன்ற காமராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தாய்மார்களே, அத்தனைவருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர், மதிப்பிற்குரிய துணை மேயர் மற்றும் வந்திருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அண்ணன்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மன்றக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் பிறகு ஏரியினை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூய்மைப்படுத்துகின்ற பணியை நம்மளுடைய நீர்வளத்துறை செய்திருந்தாலும் எங்களுடைய மாநகராட்சியின் சார்பில் இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கும் வருகின்ற சிறுவர்களுக்கும் விளையாடுவதற்கு அதுபோல நம்முடைய தொகுதியில் இந்த ஏரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாநகராட்சி மேயர் கமிஷனர் எல்லாருமே அதுக்கு சிரமப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சிலது முற்று பெறாம இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கு உங்களுக்கும் தெரியும். நிதிநிலை காரணமாக அதை ஒதுக்கி வைக்க கூடாது. அந்த நிதிநிலையை எப்படியாவது கொண்டு வந்து தமிழக அரசோ மாநகராட்சியோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்றோ போடணும். அதை போட்டு முழுசா 8 கோடி பாய்க்கிறேன். 8 கோடிக்கு எல்லாரும் அந்த சுமையை ஏற்றுக்கிறதுக்கு முன் வர வேண்டும். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தம்பி அன்பரசு அவர்களும் அதே போல சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கலெக்டர் இருக்காங்க, கமிஷனர் இருக்காங்க, 2 பேரும் அதை சமாளிக்க முடியும். நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸை முறைப்படி ஒரு 6 மாசம் ஒரு தடவை நீங்க கொடுத்தா போதும். 1 வருஷம் வரைக்கும் தேக்கி வச்சுக்காம 5 வருஷம் வரைக்கும் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தேக்கி வச்சுக்காம 6 மாசம் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருந்தா நான் செலவு ஒரே நாள்ல பண்ண முடியாது. கொடுக்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த திட்டம் கொஞ்சம் ஒரு முழு வட்டம் நிறைவேறல. வாக்கிங் போறவங்க திருப்பி ரிவர்ஸ்ல வர வேண்டியது இருக்கு. வாக்கிங் போறவங்க முழுசா போகணும். அதான் தம்பி அன்பரசு அவருக்கு சொன்ன வண்டியில போயிட்டு இருக்கும்போது வாக்கிங் போறவங்க முழுசா சுத்தாம பாதியிலே திரும்பி வராங்கன்னா ஆமா வாழத்தான் செய்வாங்க. நம்ம செலவு பண்ணல. அது செலவு பண்றதுக்கு என்ன செய்யறது? செலவு பண்றதுக்கு யாரு செலவு பண்ணுமோ அரசாங்கமும் இருக்குது, உள்ளாட்சித்துறையும் இருக்குது. இதை விட வேற என்ன சந்தர்ப்பம் இருக்கும்? ராஜா ரொம்ப கிளவரா மேடை கூட்டு வந்துட்டார். நான் அப்படியே போகலான்னு சொன்னேன். இல்ல இந்த மேல வரைக்கும் வந்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னாரு. 2 வார்த்தை இல்ல, 8 கோடி வார்த்தைகள், 8 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதை வந்து சிஸ்டர் சினேகா சிரிக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஒரு மேட்டரை ஈடுபட மாட்டாங்க. ஈடுபட்டா 100% நிறைவேற்ற ஒரு கலெக்டர். எவ்வளவு கலெக்டர் வந்தாங்க போனாங்க. ஆனா சினேகா ஒரு மேட்டரை வந்து வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சிரிச்சுட்டே இருப்பாங்க. வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா நிறைவேறும். இன்றைக்கு அவர்கள் புன்முறுவல் காரணமாக நம்முடைய சிட்லப்பாக்க ஏரியா அவ்வளவு பார்த்து முயற்சிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் உங்களிடம் சொல்லி அதற்கு நாங்களும் உடனே எங்களுடைய நிதியிலிருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிதி ஆதாரத்தை தந்து இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். உள்ளபடியே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஆக இந்த சிட்லப்பாக்கம் ஏரி நீண்ட நாள் பிரச்சனை படிப்படியா இன்னைக்குதான் மக்கள் பயன்பாட்டிற்காக இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னு சொன்னா 47 ஏக்கர் பரப்பில 25 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு சீரமைத்து புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏரியினுடைய கழிவுநீர் கலப்பு தடுக்கப்பட்டு இன்றைக்கு ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டு சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கிற பகுதி வெள்ளப்பகுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏரியை சுற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடைபாதை, சிறுவர் விளையாட்டு திடல், பூங்கா, திறந்த வெளி அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு பக்கத்தில் கூட மியூசிக் கச்சேரி நடந்துட்டு. ஆக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, வெளியில் இருக்கிறவங்க கூட வந்து வாக்கிங் போற அளவுக்கு இன்றைக்கு அற்புதமாக இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக உள்ளபடியே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதல் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையில மக்களின் தேவைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு 4.25 வருஷத்துல இன்னைக்கு நம்முடைய மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நீங்க எல்லாம் எண்ணி பார்க்கணும். இப்ப வருகை தந்திருக்கிற நலச்சங்க நிர்வாகிகளாம் இந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மழை லேசா வந்தா மழை வந்துடும், அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல அது இப்ப செலவு பண்ணி எல்லா அடிப்படை வசதியும் செய்து தந்திருக்கிறோம். அது இல்லாத மழை எவ்வளவு வந்தாலும் தண்ணியே தேங்காத நிலையை உருவாக்கி அந்த வடிகால அமைச்சு தந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய ராஜா சொன்னது மாதிரி குரம்பேட்டை அரசு மருத்துவமனை மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னா இடுப்பளவு தண்ணி வந்துடும்.
கலைஞர் காலத்தில் கட்டின மருத்துவமனை. எங்களுக்கு மழை காலத்தில் என்ன வேலைன்னு சொன்னால், நாங்களாம் போய் இருக்கிற பேஷண்ட்டை 100 ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு 100 ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவது தான் எங்களுக்கு வேலை. மழை காலத்தில் தலைவர்கிட்ட சொன்னோம், ஆண்டுதோறும் நாங்கள் சிரமப்படுறோம், எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டித்தரணும்னு சொன்னதுக்கப்புறம், அது இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்லாம் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு 140 கோடி ரூபாயில மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இன்னைக்கு குரோம்பேட்டையில் நம்முடைய தாமிர பகுதியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் திமுக தான் காரணம். அது மட்டும் ராதாநகர் சுரங்கப்பாதை உங்களுக்கு தெரியும். 2006 நான் தான் பூஜை போட்டேன், நாங்கள் தான் பூஜை போட்டோம். அது 4 வழி, 4 வாகனம் சக்கரங்கள் போற வண்டி போறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணோம். அதில் சிலர் அந்த ஆக்கிரமிப்புலாம் அடிபட்டுன்னு சொல்லி, யாருன்னு உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியாளர் இருக்கிற நிர்வாகிகள் தான் நீதிமன்றத்தில் எடுத்து போய் ஒரு ரிட்டை போட்டு ஸ்டே வாங்கி போன 10 வருஷம் பாழா போச்சு. இப்போ நாங்கள் சரி பண்ணி வருகிற 7ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி மாமல்லபுரத்தில் உள்ளவே போயிட்டு வர முடியாது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில். பஸ் ஸ்டாண்டே உள்ள இன்னைக்கு உள்ள இல்லாமல் வெளியே கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி 150 கோடி ரூபாயில ஒரு பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை வெளியே எடுத்து வந்திருக்கணும். அது மாதிரி செங்கல்பட்டு உள்ளே போக முடியாது. அந்த திருமண நாட்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, சுற்றி தான் போகணும், உள்ளே போக முடியாது. இன்னைக்கு செங்கல்பட்டு உள்ள இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தையும் பஸ் டெப்போவையும் கலெக்டரேட்டுக்கு கொண்டு போய் இன்னைக்கு பிரமாதமா பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்கிறோம். அது ஒரு 160 கோடி ரூபாயில. அதையும் நம்ம ஜனவரி மாதம் திறந்து வைக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக சிங்கப்பெருமா கோயிலில் டிராஃபிக் இப்போ கிளியர் பண்ணியிருக்கிறோம். பேருக்கங்காரில் எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு உங்களுக்கு தெரியும், அதை பிரிட்ஜு போட்டு அதை கிளியர் பண்ணியிருக்கிறோம். படப்பையில் எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு உங்களுக்கு தெரியும், அங்கே மேம்பாலம் கட்டி சரி பண்ணியிருக்கிறோம். ஆக மக்கள் சிரமத்திலிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக மக்களின் சிரமங்களை எல்லாம் அறிந்து அதெல்லாம் போக்கி தந்திருக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஆக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு, இந்த அரசுக்கு என்றென்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு, ஆக நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை தேடி தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழிவுநீர் கலந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இது இந்த பகுதியினுடைய நலச்சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது 47 ஏக்கர் மொத்தம் பரப்பு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு தந்து இன்றைக்கு நடைபாதை, பூங்கா, விழா மேடை, இப்படி பல்வேறு நடைபாதை இப்படி பல்வேறு பணிகளை இன்றைக்கு நிறைவேற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி முழுமையாக ஒரு 40% பணிகள் முடிவுற உள்ள நிலையில் இருக்கிறது. அதையும் விரைவாக நிதியை பெற்று தந்து அந்த பணியை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கப்பா கடந்த 2 வருஷமா பொதுமக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம 30% பணிகள் நிறைவடையாம ஏன் சார் இந்த அவசர கோலத்துல திறப்பு விழா அப்படின்னு கேட்க அவசர பொதுமக்களுக்கு இன்னும் இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம்னா 8% தானே. பண்ணல அவங்க, நாங்க தானே பண்றோம். அவங்க பண்ணல, நாங்க தானே பண்றோம். கழிவுநீர் கலந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இது இந்த பகுதியினுடைய நலச்சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது 47 ஏக்கர் மொத்தம் பரப்பு 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு தந்து இன்றைக்கு நடைபாதை, பூங்கா, விழா மேடை, இப்படி பல்வேறு நடைபாதை இப்படி பல்வேறு பணிகளை இன்றைக்கு நிறைவேற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி முழுமையாக ஒரு 40% பணிகள் முடிவுற உள்ள நிலையில் இருக்கிறது. அதையும் விரைவாக நிதியை பெற்று தந்து அந்த பணியை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்கப்பா கடந்த 2 வருஷமா பொதுமக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம 30% பணிகள் நிறைவடையாம ஏன் சார் இந்த அவசர கோலத்துல திறப்பு விழா அப்படின்னு கேட்குறேன். அவசர பொதுமக்களுக்கு இன்னும் இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம்னா 8% தானே. பண்ணல அவங்க, நாங்க தானே பண்றோம். அவங்க பண்ணல, நாங்க தானே பண்றோம். கழிவு நீர் கலந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இது இந்த பகுதியினுடைய நலச்சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது 47 இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.